எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் 5 மினிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட அடுத்த லெவல் பார்க்க போகிறோம். அதோட செகண்ட் லெவல் இது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். நாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காரணம் இருக்குது. இப்போது நாம் ஒரு அக்கௌண்ட்டில் 1 lakh வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கு மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 to 7 டைம்ஸ் தாராளமாக நமக்கு கிடைக்கும். அந்த 1 லட்ச ரூபாவை நம்மளால் 7 லட்ச ரூபா வரைக்கும் இன்ட்ராடேக்காக ஈக்விட்டியில் யூஸ் பண்ண முடியும். வாங்க நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். கான்செப்டில் போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஈஸியாக தெளிவாக புரியும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசிக்காக ஒரு மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக் மட்டும்தான். நேற்று மார்க்கெட் முடிஞ்ச பிறகு இந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய அந்த 50 கம்பெனியில் டர்ன் ஓவர் வைஸு டாப்பில் வந்திருக்கக்கூடிய 15 கம்பெனி மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ், அதானி அண்ட் இன்ஃபி, கோட்டக், எஸ்பிஐ, பஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், டாடா ஸ்டீல், அதானி போர்ட், ஐடிசி, ஹெச்சிஎல் டெக், இந்த 15 கம்பெனி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு 1 hour கழிச்சு ஷார்ப்பாக 10 மணிக்கு எடுக்கிறோம். இந்த 10 மணிக்கு அதே போல் இந்த நிஃப்டி 50 கம்பெனியில் டர்ன் ஓவர் வைஸ் டாப்பில் வந்திருக்கக்கூடிய 15 கம்பெனி தான் இது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், எஸ்பிஐ, அதானி அண்ட் பவர் கிரிடு, ஆக்சிஸ், பஜ் ஃபைனான்ஸ், ஐசிஐசிஐ, இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதானி அண்ட் எம்என்எம், டாடா ஸ்டீல், டிசிஎஸ், இந்த 15 கம்பெனி நேற்று எடுத்த 15 கம்பெனியிலிருந்தும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய இந்த 15 கம்பெனியிலிருந்து தான் நம்ம ஸ்டாக் ஃபில்டர் பண்ண போகிறோம். எப்படின்னா, நேற்று வராத ஒரு கம்பெனி இன்னைக்கு புதுசாக வந்திருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் நான் போன வீடியோவில் அப்டேட் பண்ண கான்செப்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி எம்என்எம் புதுசாக வந்திருக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் புதுசாக வந்திருக்கு, பவர் கிரிட் புதுசாக வந்திருக்கு. ஓகே, இந்த 3 கம்பெனி நமக்கு புதுசாக வந்திருக்கு. இப்போது ரெகுலராக நம்ம என்னென்ன கம்பெனி நேற்று வராமல் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கோம் அந்த கம்பெனி மட்டும் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில நாளில் நமக்கு ஒரு ஸ்டாக் தான் வரும், ஒரு சில டைமில் வந்து 2 ஸ்டாக் கிடைக்கும், ஒரு சில டைமில் 3 ஸ்டாக் கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு சில டைமில் 5 ஸ்டாக் வரைக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரு சில டைம்லாம் ஸ்டாக்கு கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 1 lakh அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ நமக்கு தாராளமாக 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு 7 ஸ்டாக் வரைக்கும் நமக்கு இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்க்கும்போது நம்ம 3 ஸ்டாக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 lakhs தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் மீதி நமக்கு 4 lakh சும்மாவே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 3 ஸ்டாக் வருது அப்படின்னாக்கா நாளைக்கு 2 ஸ்டாக் தான் வரும், நாளைக்கு 1 ஸ்டாக் தான் வரும் இல்லைங்களா? அப்படின்னும் போது நம்மளோட அமௌண்ட்டு சும்மாவே இருக்குது. 1 ஸ்டாக் 2 ஸ்டாக் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட அமௌண்ட்டை ரெகுலராக ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 5லிருந்து 6 ஸ்டாக் ஆச்சும் எடுத்தால் தான், ஃபில்டர் பண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ அடிஷ்னலாக நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 15 கம்பெனி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5 பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நமக்கு ப்ரொமோஷன் மெத்தடில் நமக்கு இப்போ ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறோம். கீழே அதாவது 3வது 5ல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு செகண்டில் வந்தாலும் ஓகே தான், ஃபஸ்ட்டில் வந்தாலும் ஓகே தான். அதே போல் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரணும். இங்கே பார்க்கும்போது லாஸ்ட் 5லேருந்து நமக்கு எந்த கம்பெனியும் மேலே டாப் 10ல் எதுவுமே வரல. ஸோ அதனால் ஸ்டாக் எதுவும் கிடையாது. இப்போ செகண்ட்லேருந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ஃபஸ்ட்டுக்கு வருது. இங்கே பாருங்கள், எஸ்பிஐ செகண்டில் இருக்குது, ஃபஸ்ட்டுக்கு வருது. இது வந்து ப்ரொமோஷன் மெத்தடு. ஸோ அதனால் எஸ்பிஐ மட்டும் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி எஸ்பிஐ அடிஷ்னலாக வருது. ஸோ இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ 4 ஸ்டாக் நம்ம 10 மணிக்கு செலக்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம 11 மணிக்கு தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். 1 லட்ச ரூபாய் வேல்யூ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ. ஆல்ரெடி குவான்டிட்டி நான் இங்கே கேல்குலேஷன் பண்ணிட்டேன். 458 பவர் கிரேடு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 24, எம்என்எம் 71, எஸ்பிஐ 202. ஓகே, இந்த 4 ஸ்டாக்கு இது வந்து இன்னையோட 10 to 11 ஹை லோ நோட் பண்ணி வச்சுருக்கேன். 11 மணிக்கு ஆர்டர் எல்லாமே இப்போ போட்டாச்சு. இந்த ஹை பிரேக்கான பையும் இந்த லோ பிரேக்கான செல். ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நமக்கு 2 பெண்டிங் ஆர்டர், டோட்டலாக 8 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கணும். இப்போ டைம் 3 ஆகுது. என்னென்ன கிடைச்சி எது ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது, எது ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் லைவாக. இது மட்டும் இல்லாமல் இன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், தென் 10 month டார்கெட்டில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். நிஃப்டியில் 17,100 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். புட் ஆப்ஷன் கரெக்டாக 12:52க்கு 12:52க்கு கிடச்சிருக்கக்கூடிய என்ட்ரியில் தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். 110 ரூபாய் 80 காசில் பை பண்ணியிருக்கேன். 137 ரூபா 15 காசுக்கு எக்ஸிட் ஆயிருக்கேன்.
டோட்டலாக இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1317 ரூபாய் 50 காசு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இதே என்ட்ரி 3 மணிக்கு கிடைச்சிருக்கு. 3 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட்லேயே முடிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா அதோட அந்த ட்ரேடை முடிச்சுக்குவேன். ஸோ அதனால் அந்த என்ட்ரியில் நான் போகலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கும் அந்த என்ட்ரியில். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக 6 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இந்த 6 ஸ்டாக்ல டாடா பவர் மட்டும்தான் நோ கெயின் நோ லாஸில் எக்ஸிட் ஆகுது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லாஸ் தான் வந்திருக்கு. டோட்டலாக இந்த கான்செப்டில் 1310 ரூபா. இது வந்து 50,000 ரூபா வேல்யூ. டோட்டலாக பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 2.5% 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு லாஸில் புக் ஆகுது. 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்லையும் டோட்டலாக 6 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 6 ஸ்டாக்ல SBI மட்டும்தான் நோ கெயின் நோ லாஸ், ஒரு 200 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக 2700 ரூபா லாஸில் புக் ஆகுது. இது வந்து 1 lakh வேல்யூ. கிட்டத்தட்ட ஒரு 3% கிட்ட 2.25% இந்த கான்செப்டில் லாஸில் புக் ஆகுது. இன்னைக்கும் கோல்டன் ஸ்டாக் என்ட்ரி எதுவுமே கிடைக்கல. இதில் இன்னைக்கும் ட்ரேடு நில் தான். இப்போ 5 மினிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னைக்கு கிடைச்ச ஸ்டாக் எல்லாம் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோம். ஃபைனலாக நம்ம நியூ கான்செப்ட் ஒன்று நிஃப்டியில் ஆப்ஷனில் டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அந்த கான்செப்டில் இன்னைக்கு எங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கும், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும், அதையும் நம்ம இந்த 5 மினிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட் எடுத்துட்டேன். நாம இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக்ல என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும்னு சொல்லிட்டு பவர் கிரிட் செல் கிடைச்சி ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு 1420 ரூபாய். அப்போலோ ஹாஸ்பிட்டல் செல் கிடைச்சி ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு 360 ரூபாய். M&M இங்க ஃபர்ஸ்ட் செல் கிடைச்சி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பை கிடைக்குது. அதனால இது வந்து ஸ்டாப் லாஸ் 560 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. SBI பை கிடைச்சி ஒரு 1 ரூபாய் 200 ரூபாய் தான் ப்ராஃபிட்ல புக் ஆகுது. இந்த 4 ஸ்டாக்ல டோட்டலா 3 ஸ்டாக் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. M&M தவிர M&M வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு 1420 ரூபாய். 1 lakh வேல்யூ அப்படின்னா 1.5% ப்ராஃபிட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான டைமிங்கை ஜஸ்ட் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். காலையில ஒரு 10:55 11 மணி இந்த 5 நிமிஷத்துல ஸ்டாப் லாஸ் பை ஸ்டாப் லாஸ் செல் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெண்டிங்ல இருக்கும். நம்ம சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதோட ஒர்க் ஓவர். இந்த 5 மினிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு லெவல் ஒன்று பாக்கி இருக்கு. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டி ஆப்ஷனில் ஒரு ட்ரேடிங் ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அதில் எங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கோம், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சரு 16,995 ஓப்பன் ஆகுது. இங்கே 50 ரவுண்ட் ஃபிகர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 17,000 இதுதான் ஹிட் ஆகுது. அப்படின் போது 16,950 நம்ம செல் போகிறோம். இது என்ன கீழே 16,940 வரைக்கும் தான் போயிருக்கு. 10 பாயிண்ட் தான் நமக்கு ஃபேவராக கிடைச்சிருக்கு. இமிடியேட்டாக இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 17,000 இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்க போகிறோம். 17,000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம ரிவர்ஸ் கால் ஆப்ஷன் போயிருந்தால் 17,121 வரைக்கும் போயிருக்கு. நிஃப்டி 121 பாயிண்ட் நமக்கு அடிஷனலாக கிடைச்சிருக்கும். இது போல ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணும் போது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ரெகுலராக வாட்ச் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம காலையிலேயே என்ட்ரு போயிருந்தாலும் ஓகே தான், 12 மணிக்கு மேலே என்ட்ரு போயிருந்தாலும் ஓகே தான். எல்லா என்ட்ரிலுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் புக் பண்ணி நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் என்னால் அப்டேட் பண்ண முடியல. இதே போல் ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.